சித்த மருத்துவத்தை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் கண்ணை பார்த்தே என்ன நோய் இருக்குது, நகத்தை பார்த்து இந்த நோய் இருக்குது, நாக்கு நீட்ட சொல்லி இந்த நோய் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போது கண், நாக்கு, நகம் இது போன்ற உறுப்புகளை வைத்தே ஒரு நோயை எப்படி தெரிந்து கொள்வது, சரி இந்த நோயெல்லாம் வருது, இது அது அறிகுறியாக இருக்குமோ அப்படின்னு ப்ரிகாஷனாக இருக்க முடியும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், நோய்களுக்கான அறிகுறி எப்படி நம்முடைய உறுப்புகளில் வெளிப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். நோய்களுக்கான அறிகுறிகள் நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். குறைந்தபட்சம் ஒரு வருடங்களுக்கு முன்னாடியே, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு அட்வான்ஸாக காட்டும். நாம் தான் அதை டியூன் அப் பண்ணி தெரிஞ்சுக்கணும். எல்லா நோய்களுமே இன்றைக்கி தான் மாடர்ன் வேர்ல்டில் நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. நிறைய ஸ்கேன், எக்ஸ்ரே, இந்த மாதிரி நிறைய நவீன விஞ்ஞானத்தில் நிறைய மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லாத காலத்தில் எப்படி டாக்டர்ஸ் இந்த நோய்களை எல்லாம் அறிந்து கொண்டாங்க. இப்போ கேன்சர் அப்படின்னா 4th ஸ்டேஜில் தான் தெரிய வருது. மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்குறாங்க, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங், மாடர்னாக ரொம்ப லேட்டஸ்ட்டாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு கூட கேன்சரை எப்போ கண்டுபிடிக்க முடியுது? 4th ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏன் 3 ஸ்டேஜ் முன்னாடி கண்டுபிடிக்க முடியல? குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு, குழந்தை கன்சீவ் ஆனதில் இருந்து பீரியடுக்கெலாம் செக்கப் போகிறாங்க. 15 days ஒன்ஸ் போகிறாங்க, மந்த்லி ஒன்ஸ் போகிறாங்க, கரெக்டாக ரெகுலராக செக்கப் பண்ணிட்டே வராங்க. அப்புறம் இந்த டே 1 இருந்து டாக்டருடைய சூப்பர்வைஷன் இருக்காங்க, டாக்டர் சொல்கிற மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. 10வது மாதம் நெருக்கத்து டெலிவரி டைமில் குழந்தை சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 10 மாதம் வரைக்கும் அந்த குழந்தை நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தெரியலையா? அப்போது நம்ம பீரியடில் செக் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன் அந்த குழந்தை சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும், நார்மல் டெலிவரிக்கு ஏன் வரல? அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. இந்த காரணங்களை நாம் ஏன் முன்னாடி கண்டுபிடிக்க முடியல? 9 மாதங்களாக என்ன பண்ணிட்டு இருந்தோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எங்கேயோ இடிக்கும், நம்ம அது சரியாக டயக்னோஸ் பண்ணலைன்றது தான். குழந்தை எப்படி பிறக்கும், எந்த மாதிரி பிறக்கும் அப்படின்னு டே 1 இருந்தே உங்களுக்கு சிம்டம்ஸ் காட்டும், தெரியும். நார்மல் டெலிவரி உண்டாவதற்கான வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதில்லை. நார்மல் டெலிவரி ஆகுவதற்கு என்ன நம்ம தகுதி ஆகணுமோ அந்த வகையில் நீங்கள் தகுதியாகிக் கொள்வது இல்லை. வெறுமனே பாலிக் ஆசிடும் விட்டமின் டேப்லெட்ஸும் எடுத்தால் குழந்தை நார்மல் ஆகிடும் நினச்சிட்டு இருக்கேன், தப்பா? அப்போது இந்த தவறான நம்ம அணுகுமுறையால் 9 மாதமும் அப்படியே இருந்துட்டு 10வது மாதம் குழந்தை திரும்பிடுச்சு, குழந்தை ட்ரை ஆகி போச்சு, தண்ணியில் வெளியில் வந்துடுச்சு, இப்போ இம்மிடிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், சர்ஜரி பண்ணியே ஆகணும் அப்படின்னா நீங்களும் ஓகே ரைட் சர்ஜரி பண்ணிக்கிறீங்க. அப்போ அந்த சர்ஜரி பண்ண பிறகு குழந்தைக்கும் பாதிப்பு, அம்மாவுக்கும் பாதிப்பு, அடுத்த குழந்தைக்கும் சிசேரியன் தான்.